உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. ஒரு சாதாரண கல்லை நாம் பார்க்கும்போது அது உயிரற்றதாக தோன்றும். ஆனால் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களின் மிச்சங்கள் மண்ணில் புதைந்து அழுத்தப்பட்டு காலப்போக்கில் பாறைகளாக மாறுகின்றன. இதைத்தான் புதை படிமங்கள் என்கிறோம். வியப்பான விஷயம் என்னவென்றால், ஒரு டைனோசரின் கால் தடமோ அல்லது ஒரு இலை நரம்பின் தழும்புகளோ அந்த பாறையில் அப்படியே பதிந்திருக்கும். கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் அந்த உயிரினம் எப்படி வாழ்ந்தது, எத்தகைய சூழலில் இருந்தது என்பதை அந்த பாறை இப்போதும் நமக்கு துல்லியமாக சொல்கிறது. காலத்தால் எதையும் முழுமையாக அழித்துவிட முடியாது. அது ஒரு சுவடாக பதிந்து கொண்டே இருக்கிறது. இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஆழ்மனம் என்பது அந்த பாறையை போன்றது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் ஆழ்மனதில் ஒரு சுவடாக பதிந்து விடுகிறது. காலங்கள் கடந்தாலும் அந்த பதிவுகள் மறையாது. உங்கள் உள்மனதின் குரல் எப்போதுமே நேர்மையான மற்றும் வலிமையான சுவடுகளை உருவாக்க வேண்டும். எதிர்காலத்தில் உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் போது அது ஒரு அழகான சரித்திரமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு தேவையற்ற சுமையாக இருக்கக்கூடாது. உங்கள் உணர்வு என்பது ஒரு சிற்பியின் உளி போன்றது. நீங்கள் இன்று உங்கள் ஆழ்மனதில் எதை பதிக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்வின் அடையாளமாக மாறும். நான் இன்று விதைக்கும் நற்பண்புகள் தான் நாளை என் சரித்திரத்தை சொல்லும் என்ற விழிப்புணர்வுடன் இருங்கள். நாம் செய்யும் தவறு என்னவென்றால், யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து தவறான பதிவுகளை நம் மனதிற்குள் அனுமதிப்பதுதான். ஆனால் உங்கள் ஆழ்மனம் ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்று முதல் உன்னதமான சுவடுகளை மட்டும் பதியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பொற்காலமாக போற்றப்படும். வாழ்க வளமுடன்.